பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது யூக வணிகம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இடுன்னு 1000 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் விசிபிலிட்டி இருக்கு. அந்தபடி பார்த்தீங்கன்னா குரு வந்து அவருடைய 5வது வீட்டை சிம்மம் பார்ப்பாரு, அடுத்தது 9வது வீட்டாக தனுசு பார்ப்பாரு. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன அதிர்ஷ்டம் இருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்களுக்கு இன்ஸ்டன்டா இப்ப வரும்போது ஒருத்தர் வர்றாரு, சார் இன்வெஸ்ட் பண்ணான்னு கேட்கிறாரு. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் ஐயோ அப்படின்னாரு, இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்ற அந்த டைம்ல ஒரு ரேடியோ பாடிட்டு இருக்கும்போது ஒரு கந்தர் சஷ்டி கவசமோ ஏதோ ஆன்மீகமான பாடம், ஏதோ ஒரு மத பாடல் பாடிச்சுன்னா இட் இஸ் நீங்க வாங்கலாம். போற நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், புலிகை, யமகண்டம் இருக்கு மாதிரி அந்த டைமை பார்த்து நம்ம வாங்கலாம். இன்னும் அக்யூரேட்டா பார்த்து வாங்கணும் அப்படின்னா அப்படிங்கிறது ஒருத்தருடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லக்கூடியதா, இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உதவுமா? ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடைகள் வந்து நிறைய ஏற்படுது. ஸோ இது பொதுவாக ஏன் சார் இந்த திருமண தடைகள் வரும்? அந்த பேர்ட் பிளானட்ஸ் இருக்கிறப்ப தான் வந்து இதுக்கு உண்டான காலதாமதம் நிச்சயமா இருக்கும். அதையும் மீறி வந்து நாங்கள் எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம், செஞ்சுதான் தேவும் அப்படின்னா நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா, வேத ஜோதிடம் அப்படின்னா என்ன, மேலும் அதுல இருக்கிற சிறப்புகளை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆஸ்ட்ரோ டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விதை மாற்றும் வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ பொதுவாக வேத ஜோதிடம் அப்படின்னா என்ன சார்? சார், வேத ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அரசர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி சபையில், அரச சபையில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர் வந்து மிக முக்கியமான நபர். நாட்டில் எப்போ மழை பெய்யும், நாட்டில் இப்போ அந்நியர்கள் எப்போ படையெடுப்பாங்க, இந்த மாதிரி டைமில் மகுடம் சூட்டலாம், விளைச்சல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே வந்து அரசர் வந்து ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி தான் அவங்க எல்லாம் செய்வாங்க. காலப்போக்கில் அதெல்லாம் மாறி பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நம்முடைய மகரிஷிகள் அந்த காலத்தில் எந்த ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சொந்த அறிவு, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அறிவு வந்து 0.5% தான். யூ அண்ட் மை செல்ஃப் போத்தார் 100% அந்த ஞானத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னு சொல்லுவாங்க. பின்னால் வரக்கூடியதை முன்னாலே நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்டு வேதிக் அஸ்ட்ராலஜி. ஜோதிடத்தோட அடிப்படையான விஷயமே இதுதான். இப்போ காலப்போக்கில் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு 100-200 இயர்ஸாக தான், அதுவரை இது வந்து ஒரு எட்டாத கனியாக தான் இருந்தது. அரசர்களுக்கு மட்டுமே, பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஆஸ்தான ஜோதிடர்னு ஒவ்வொரு மந்திரி அரச சபையிலுமே இருப்பாங்க. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து வேத ஜோதிடம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ பாரம்பரிய ஜோதிடத்துக்கும் வேத ஜோதிடத்துக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்னது சார்? போத்தார் சரி, பாரம்பரியமா தொடர்ந்து பாரம்பரியம்னா என்ன, பாரம்பரியமான மாதிரி அந்த குடும்பம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, பாரம்பரியம் அதுவும் வேத ஜோதிடமும் ரெண்டுமே ஒண்ணுதான். எல்லாமே ரிஷிகளாலும் மகரிஷிகளாலும் ஞானிகளாலும் உருவாக்கப்பட்டது அந்த வேத ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இப்போ காலப்போக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய அனலைஸ் பண்ணி தன்னுடைய இனிஷியலை வச்சுட்டு பண்ணுறாங்க. பட் எல்லாம் என்ன இருந்தாலும் ஃபண்டமெண்டல்ங்கிறது அவங்க உருவாக்கினது தான். அதில் வந்து லிட்டில் சேஞ்சஸ், சின்ன மாற்றங்களை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. பட் நீ எங்கே போனாலும் சரி அதனுடைய அடிப்படை வந்து வேத ஜோதிடம், பாரம்பரியம் ரெண்டுமே ஒன்று தான். வேத ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம் ரெண்டுமே ஒன்று தான். பாரம்பரிய ஜோதிடத்தை தான் வேத ஜோதிடமும் இருக்கு. ஓகே சார். ஸோ 2024ஆம் ஆண்டுல வந்து ஷேர் மார்க்கெட்டிங் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும் சார்? பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது யூக வணிகம். we cannot predict what will happen சொல்லவே முடியாது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இடுன்னு 1000 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் 1 லேக் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தா 700 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஆனால் அந்த 1 லட்சம் ஏறிச்சான்னா சொல்ல முடியாது. ஒரு 25,000 30,000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நம்ம அனலைஸ் பண்ணணும். மணிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு குரு தான். அவர் இப்போ மேஷத்தில் இருக்கார். ஸோ மேஷத்துல இருந்து அவருடைய விசிபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, இப்போ உங்களால் இங்கேருந்து எவ்வளோ தூரம் பார்க்க முடியும், இட் இஸ் கால்ட் விசிபிலிட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் விசிபிலிட்டி இருக்கு. அந்தபடி பார்த்தீங்கன்னா குரு அவருடைய 5வது வீட்டை சிம்மம் பார்ப்பாரு, அடுத்தது 9வது வீட்டாக தனுசு பார்ப்பாரு. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன அதிர்ஷ்டம் இருந்தாலும் மைண்டை யூஸ் பண்ணணும், மைண்டை நிச்சயமா யூஸ் பண்ணணும். 10 பொதுவாக போய் வாங்கிடக்கூடாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு லிட்டில் சான்சஸ் இருக்கு. ஒரு 10 அல்லது 15% வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது அவனோட பர்சனல் ஹாரோஸ்கோப். அதை அனலைஸ் பண்ணா மட்டும்தான் இவர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, பண்ண முடியுமா, பண்ணக்கூடாதா, பண்ணுனா சம்பாதிப்பாரா, எந்த மாதிரி பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சன் ஒருத்தருக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, சன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அரசாங்கத்தை குறிக்கும். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், நெய்வேலி லிக்னிட் கார்பரேஷன் லிமிடெட், இந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் 400 நிறுவனம் இருக்காங்க. சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க, மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் பலமா இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கை பார்த்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நஷ்டம் வந்தாலும் பெருசா வராது. சரிங்களா? இந்த மாதிரி பர்சனலா ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ண மட்டும்தான் இதுக்கு சரியான விடைகளை சொல்ல முடியும். சிம்மராசிக்காரங்க நல்லா இருந்துச்சு, அவங்க பாட்டு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்மளை பிடிச்சுக்குவாங்க. இன்னும் ஏர்ல போயிட்டு இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பர்சனலாக அனலைஸ் பண்ணணும். அப்பதான் அவங்க அதுக்கு ஈடுபடலாமா படக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பேசிக்காக அந்த மகர லக்னம் ஒன்று இருக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடலாம், கேர்ஃபுல்லாக தான் ஈடுபடணும். ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தணும்னா அங்கேயே கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஓகே சார், ரொம்ப சிறப்பா தெளிவா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். இப்போ ஜாதகம் இருக்கவங்க கிட்ட வேத ஜோதிடத்துல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்றாங்க. இதுவே பிற மதக்காரங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சார்? அவங்க வந்தாங்க அப்படின்னா செய்யலாமான்னு கேட்டாங்க அப்படின்னா பிரஷ்னம்னு ஒன்று இருக்கு. பிரஷ்னம்னா இன்ஸ்டன்ட் காஃபி. இப்போ ஃபில்டர் காஃபின்னா ஐ ஹேவ் டு வெயிட் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டு இறங்கி 15 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் ஃபில்டர் காஃபி கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக வேணா ப்ரூ போட்டு கொடுத்துருவீங்க. அது மாதிரி ஹாரோஸ்கோப் இல்லாதவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போ வரும்போது ஒருத்தர் வர்றாரு, சார் இன்வெஸ்ட் பண்ணான்னு கேட்குறாரு, அப்போ அங்கேருந்து ஒருத்தர் ஐயோ அப்படின்னாரு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றேன். அபசகனம். அந்த டைமில் ஒரு ரேடியோ பாடிட்டு இருக்கும்போது ஒரு கந்தர் சிருஷ்டி கவசமோ ஏதோ ஆன்மீகமான பாடம், ஏதோ ஒரு மத பாடல் பாடிச்சுன்னா இட் இஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது ஹோரைன்னு ஒன்று இருக்கு. ஹோரை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஹோரை, நல்ல நேரம் கெட்ட நேரம், ராகு காலம், குளிகை, யமகண்டம் இருக்கும் போது அந்த டைமை பார்த்து நம்ம வாங்கலாம். இன்னும் அக்யூரேட்டா பார்த்து வாங்கணும் அப்படின்னா பஞ்சபக்ஷி சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. அதுல 5 விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஊன் அப்படின்னா அந்த பறவை இந்த பேர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஊன் அப்படின்னா அது சாப்பிடக்கூடிய நேரம், நடைன்னா அது நடக்கக்கூடிய நேரம், சாவு அப்படின்னா தூங்கக்கூடிய நேரம், அரசு அப்படின்னா முழிச்சிருக்கிற நேரம். இப்போ நம்ம தூங்கும் போது எழுப்புனா எப்படி கோவம் வருமா வராதா? அதனால அந்த அரசு அப்படிங்கிற டைம்ல ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு இருக்கு. அந்த டைம்ல அனலைஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற நல்ல வாய்ப்புகள். இது எல்லாமே ஒரு 50 to 60% தான். மற்றபடி நம்ம மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். சொல்லக்கூடிய எல்லாமே வேதமும் விஞ்ஞானம் ரெண்டையும் இணைச்சு தான். டூத் பேஸ்ட்ல பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி வேதமும் விஞ்ஞானம் இந்த பதிலாகத்தான் இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சார், ஜோதிடம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லக்கூடியதா இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உதவுமா சார்? எல்லாமே சொல்லலாங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கடந்த காலத்தை சொன்னதான் ஹாப்பியா இருக்கும். ஓ நான் சொல்றது உண்மை அப்படிங்கிறது ஹவ் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்றது கடந்த காலத்துல ஏதோ நடந்த 2 நிகழ்ச்சி சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அதுக்காகத்தான் நம்ம கடந்த காலத்தை சொல்றது. கடந்து வந்த காலம் நமக்கு நோ யூஸ். பட் எதிர்காலத்தை சொன்னா மட்டும்தான் அவங்க நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணலாமா, நிறைய பேர் பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டு போறாங்க இல்லையா? சிலருக்கு வேலை தான் கரெக்டா இருக்கும், சிலருக்கு பிசினஸ் தான் சரியா வரும். வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்றவங்க வேலைக்கு போனா சூட் ஆகாது. என்னதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒர்க் அவுட் பண்ணாலும் எல்லாமே எழுதப்பட்ட விஷயங்கள். அது அர்த்தசாஸ்திரத்துல சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, சயின்ஸ் வில் நாட் டூ மிஸ்டேக், சயின்டிஸ்ட் வில் டூ மிஸ்டேக் அப்படின்னு. அறிவியல் தவறு செய்யாது,
அதை ரிசர்ச் பண்ணுறவங்க தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஜோதிடம் தவறு செய்யாது, அதை சொல்கிறவங்கள தான் வித்தியாசங்கள் இருக்கும். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் இந்த பிஸ்னஸ்க்கு போகலாம், வேலைக்கு என்ன வேலைக்கு போகலாம். அதே மாதிரி என்ன படிக்கலாம், சிலர் வந்து பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க, எம்பிபிஎஸ் படி, என்ஜினியரிங் படி, அது படி, எத்தனை படிப்பாங்க, ஒன்று டாக்டர் ஆக முடியும், என்ஜினியர் ஆக முடியும். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எந்த பிளானட்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அது சம்பந்தமான அந்த படிப்பை படித்தோம் அப்படின்னா அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர் படிக்காம அவனுக்கு என்ஜினியரிங்கில் விருப்பம் இருக்கும். இப்போ டாட்டா பார்த்தீங்கன்னா அவர் வேற விருப்பம் அவருக்கு, அவங்க அப்பா வந்து வேற இதில் டாட்டாவோட அப்பா பூத்திட்டாரு, அதனால அவர் மேரேஜ் பண்ணவே கிடையாது. அவருக்கு ரொம்ப நாள் வந்து அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் பிரச்சனையாகவே இருந்தது. டாட்டா வளர்ந்தது பிறகு அவங்க பாட்டியோட அரவணைப்பு தான். ஏன்னா இந்த படிக்கிறதுல வந்து அவங்க குழந்தையில ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. இந்த அஸ்ட்ராலஜியை பார்க்குறப்ப அவங்க என்ன படிப்பாங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க சர்வை பண்ண முடியும், எது அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், படித்தா கூட படித்த இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணலாமா, படிப்புக்கு தகுந்த வேலையை பார்க்கலாமா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டோம்னா அன்வான்டாக பணத்தை செலவு பண்ணுறது, அன்வான்ட் குவாரல்ஸ், வீட்டில் பிரச்சனை, இதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் க்யூர். அந்த மாதிரி பின்னால் வரக்கூடிய ஜோசியம் பார்க்குறோம், பின்னால் நமக்கு ஒரு ரிஸ்க் வருதா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்ட் ஆகும்னு இருக்கு, 100 கிலோமீட்டரில் போனால் ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு வந்துடுவோம், 40ல் போனால் ஆக்சிடென்ட் ஆகும், காலில் வந்து லேசாக ஃப்ராக்சர் வரும். அப்போ நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். டைம், மணி, எனர்ஜி எல்லாமே மிச்சம். எந்த ஒரு ஜோதிடங்கிறது வந்து எதுவுமே பொய்யா இருந்தாலும் நேரம் அழிஞ்சு போயிருக்கும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வந்து நீண்ட காலம் வந்து நிலைத்து நிற்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஜோதிடம் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ரொம்ப நாள் அது நினைச்சிருக்கு. இன்னைக்கு வர இந்த நூற்றாண்டு நம்ம பார்க்குறோமா இல்லையா, நிறைய எல்லாருமே பார்க்குறாங்க. லைஃப்ல ஒரு அடி வந்துருச்சுன்னா பீப்புள் வில் கம் இம்மிடியட்லி, தே வில் கம். ஒரு அடி லைஃப்ல யாரா இருந்தாலும் சரி, ஒரு அடி வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் பயம் ஆயிரும் உங்களுக்கு. உலக ஒரு தடவை விளக்குல கை வச்சிருச்சா அடுத்து பயப்படும், அது ஒரு தைரியமா பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி இதுல சூரியனும் சந்திரனும் எல்லாருக்குமே சொந்தம், எனக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லாருக்குமே சொந்தம். அதுக்கு மதம், இனம், மொழி வேறுபாடு கிடையாது, எல்லாருக்குமே ஒளி கொடுக்குது இல்லைங்களா? ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல திருமண தடைகள் வந்து நிறைய ஏற்படுது. ஸோ இது பொதுவாக ஏன் சார் இந்த திருமண தடைகள் வருது? அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 25 கல்யாணம் நடக்கும், 17, 18 பண்றவங்க இருக்காங்க, 21 பண்றவங்க இருக்காங்க, 27, 30. எனக்கு தெரிஞ்சு 50 வயசுல கிட்டத்தட்ட ஒரு 5% பேர் திருமணம் பண்ண முடியாம இருக்காங்க. நடக்கணும்ல எல்லாருக்குமே, ஏன் நடக்கல? இதுல ரீசன்ஸ் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஜோதிடம் நம்புறவங்களுக்கு மட்டும்தான். நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ண லெவல்ல இந்த லக்னம் அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல பாக்குறோம், அது வந்து நம்ம உயிர் மாதிரி, ராசி அப்படிங்கிறது வந்து உடம்பு மாதிரி. ஸோ உடம்புல உயிர் இல்லாம வாட் இஸ் யூஸ்? ஸோ அந்த லக்னம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். லக்னங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்து அங்க பேட் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ராகு, கேது, சாட்டர்ன், செவ்வாய், சனி, இதெல்லாம் வந்து பேட் பிளானட்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிளானட்ஸ் இருந்தது அப்படின்னா திருமணம் காலதாமதமாவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உள்ளது. நிச்சயம் லேட் ஆகும். நாங்கள் அனலைஸ் பண்ண லெவலில் கிட்டத்தட்ட 90லேருந்து 95% பேர் இதுதான் ரீசன். ஏன் அப்படின்னா திருமணங்கிறது என்ன அப்படின்னா அந்த டைம் வந்துருச்சுன்னு வைங்க. ஒரு பொண்ணாக இருக்குன்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்து எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க, அம்மா சொல்லுவாங்க புள்ள படிக்கணுமே, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு பையன் பிடிச்சிருந்ததுன்னா பொண்ணு வீட்டில் வந்து இந்த மாப்பிள்ளைக்கு ஐயோ பையன் வேலை வெட்டி ஒன்றும் இல்லைங்க, பிஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க, நான் பண்ணி தரேன், நாங்கள் பார்த்துக்கிட்டு பொறுப்புன்னு போட்டு போயிடுவாங்க. இது ஆப்ஷன் நம்பர் 2. 3வது பார்த்தீங்கன்னா இந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த டைம் கம்ஸ், இந்த பொண்ணு இந்த பையனை கூட்டு ஓடிடும். அந்த டைம் வந்துருச்சுன்னா நீ ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில அந்த டைம்ல வந்து கலாட்டா கல்யாணம் நடக்கும். அருவாள்லாம் எடுத்துக்குவாங்க, வெட்டிக்குவாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அந்த பேர்ட் பிளானட்ஸ் இருக்கிறப்ப தான் வந்து இதுக்கு உண்டான காலதாமதம் நிச்சயமா இருக்கும். குறிப்பாக அந்த 7வது ஹவுஸ், 7th ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் திருமணத்தை குறிக்கக்கூடியது. அங்கே வந்து ராகு, கேது, சாட்டர்ன், செவ்வாய், இதெல்லாம் நிச்சயமாகவே தாமதமாகும். அதையும் மீறி வந்து நாங்கள் எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம், செஞ்சுதான் தேவும் அப்படின்னா நிச்சயம் வந்து ஃபேமிலியில் இஷ்யூஸ் வரும், செப்பரேஷன் வரும். நிச்சயமாக
செப்பரேஷன் வரும். இளம் வயதிலேயே அசம்பாவிதங்கள், நான் வந்து மங்களகரமாகவே சொல்கிறேன், அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ண வகையில் தான் சொல்கிறோம். இதை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நாங்கள் சொல்லுவது கிடையாது. எங்ககிட்ட வர ஹாரஸ்கோப்பில் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். நாங்கள் பண்ணும்போது ஒரு 90% இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து பேசுவோம். அதர்வைஸ் யூ வில் நாட் டச் த சப்ஜெக்ட். ஸோ தேர் வில் பி டெஃபினெட்லி சம் ரீசன். 7th ஹவுஸ் அந்த 1st ஹவுஸ் லக்னத்துலேயும் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னா திருமணம் வந்து காலதாமதமாகும். காலதாமதமாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க அட்வான்ஸாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா நிச்சயம் செப்பரேஷன் வரும். அதனால காலதாமதமானா கூட நிறைய நான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், பிள்ளைங்க கல்யாணமாக வருத்தப்படுறத விட நம்ம பிள்ளை ஹாப்பியாக நம்ம வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. கல்யாணம் ஆகிட்டா பிள்ளைய பார்க்க முடியுமா? அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் பிரச்சனை. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இது பாசிட்டிவாக எடுத்துக்கங்க, நெகட்டிவாக எடுத்துக்காதீங்கன்னா இந்த மாதிரி திருமணம் நடக்காமல் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்லுவேன், தே வில் அக்செப்ட், ஹாப்பிலி தே வில் அக்செப்ட். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு தீர்வுகள் எதனா இருக்குமா? நிச்சயம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. இப்போ அம்பானிக்கு யார் ஃப்ரெண்டாக இருப்பார்? சின்ன கொஸ்டின். டாட்டா அவங்க ஸ்டேட்டஸ் ஈக்குவல். இந்த மாதிரி நிறைய திருமணங்களுக்கு போகணும், நிறைய திருமணங்களுக்கு போகணும். திருமணத்தில் போய் ஒன்றும் நமக்கு டவுன் ரோடான பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம். நம்மளை ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியலன்னா அந்த திருமணங்களை போய் உதவி செய்யலாம். உறவினர்கள் நண்பர்களோட திருமணத்தில் உதவி செய்ய போகும்போது அங்கே ஒரு கூட்டம் வருவாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தது. பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ எல்லாம் மரணம் எல்லாம் போச்சு, காலம் மாறிடுச்சு. அப்போ வந்து நீ என்ன பண்ணுறப்பாங்க, நான் ஏது பண்ணுறப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சாமா இல்லைப்பாங்க, நம்ம பையனுக்கு நம்ம பிள்ளைக்கு சூட்டபிளாக இருப்பானுங்க, ஒரு பேச்சுவார்த்தைகள் வரும். அப்போ முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சேரிட்டி பண்ணலாம். அந்த தம்பதிகள் இருக்காங்கல்ல, இளம் ஜோடிகள், அவங்களுக்கு கூட்டு வந்து ஒரு லஞ்சு அல்லது டின்னர் கொடுக்கலாம். அவங்க மூலம் நமக்கு 2 கான்டாக்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் இறை வழிபாடு, மந்த்ராஸ், அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நான் சில ரெமடிஸ் சொல்லியிருக்கேன். அது 100% உண்மையாக இருக்குது. நான் போன ஜூலைலேருந்து என்னுடைய சன் வந்து ஜெர்மனியில் இருக்கார். அவர் போகும்போது தமிழ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது உடனே எங்கள் அப்பா ஜோசியம் பாப்பான்னு சொல்லி உடனே நீட்டிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகலைங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க. அப்புறம் ஹாரஸ்கோப் பார்த்துட்டு 2 திருமணத்துக்கு உங்கள் தம்பிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆமாம் சார், முதல் திருமணம் நிச்சயம்லாம் பண்ணி நின்று போச்சு அப்படின்ட்டாங்க. ரெமடி சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து ஜூலையில் வந்து இந்தியா வந்தேன். ஆகஸ்ட்டில் மேரேஜுக்கு அட்டெண்டட் த மேரேஜ். தே ஃபாலோடு அவங்க எல்லாமே இமீடியட்டாக ஃபாலோ பண்ணாங்க. நான் ஜெர்மனியில் இருக்கப்பவே அலையன்ஸ் வந்தது எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க சார், தம்பிக்கு அலையன்ஸ் வந்திருக்கு, பார்த்தாச்சு, முடிச்சாச்சு, அப்டேட் பண்ணாங்க. அப்போ அங்கே போகும்போது ஒரு நார்த் இந்தியன் இருந்தாங்க அவங்க வீட்டில். தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஃப்ராங்க்ஃபர்ட். அவங்க உடனே சைல்டு இஷ்யூ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த குழந்தைக்கு இப்போ 1 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து 90% தான் சக்ஸஸ் ஆகும். 10% டிசைடட் பை ஐ எம் நாட் காட், இறைவனே மிகப்பெரியவன். 10% டிசைடட் பை கர்மா அண்ட் காட். கன்சிஸ்டண்டாக அந்த ரெமடிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாகவே சக்ஸஸ் ஆகும். ஓகே சார், சிறப்பு சார். ஸோ அடுத்தபடியாக கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தையின்மை பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது சார். ஸோ அதற்கான தீர்வுகள் என்னவா சார்? ஹாரஸ்கோப்பை நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக நான் சொல்லக்கூடிய பதில் இல்லாமல் வேதமும் விஞ்ஞானமும் தான் இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா, தாமதமாகுமா, அந்த மாதிரி. ஆனால் என்ன செய்யலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு இல்லைன்னா ஃபைனலாகவே நோ சான்ஸ், நீங்கள் வந்து தத்து பிள்ளை எடுத்துக்கலாம்னு சொல்லிடுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி 55வது வயசில் குழந்தை பிறந்திருக்கு. ஃபேக்ட், 55வது வயசுல அந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைய ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. உங்களால் அந்த குழந்தையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. குழந்தைகள் பிறக்க கால தாமதம் ஆக ஆக குழந்தைங்க ரொம்ப வீரியமாக பிறப்பாங்க, ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெமடிஸ் இருக்குது, நிறைய ரெமடிஸ் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம சொல்லிடலாம், நானே சொல்லிடுவேன் சார், குழந்தை பிறப்புனா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகலாம், அல்லது 5 இயர்ஸ் ஆகலாம். ஏன்னா ஒருத்தருக்கு யார் வீக், இப்போ குழந்தை பிறப்புக்கு ஜோதிடத்தில் காரணம் வந்து குரு, அவர் தான் வந்து காரணம். 2 பேருக்கும் அந்த குரு வீக்காக இருந்ததுன்னா இட் வில் டேக் சம் டைம், சம்டைம்ஸ் இல்லாமல் போகலாம். அப்போ 2 பேரையுமே நம்ம சேர்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது குரு அப்படிங்கிறவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து ஷட்பலம்னு ஒன்று இருக்குது, அது ஒரு கணித முறை. அதில் குரு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வீக்காக இருந்தால் கூட இட் கேன் பி அட்ஜஸ்டட். 2 பேருக்கு வீக்காக இருந்தாங்கன்னா கஷ்டம், குழந்தை பிறப்பு தாமதமாகும். சம்டைம்ஸ்
இல்லாமல் இருப்பது கூட ஒரு 2% வாய்ப்புகள் இருக்கு. இட் கேன் பி, அதுக்கு ரெமடிஸ் இருக்கு. ஃபாலோ பண்ணால் முதல்ல நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, ரெண்டாவது ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக 90% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ கூட எனக்கு ரீசெண்டாக ஒருத்தர் வந்தாங்க, நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் நீங்கள் விரும்பியபடி குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கூட வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் விரும்பியபடி நமக்கு குழந்தைகள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணுமா, ஒரு அரசியல்வாதி ஆகணுமா, ஒரு கலெக்டர் ஆகணுமா, நிச்சயமாகவே நம்ம எதையுமே நம்ம இந்த காலப்போக்கில் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கிறது. எதுக்குமே கால நேரம்னு சொல்கிறோம்ல, ஒரு காரியத்தை பார்க்க நல்ல நேரம் பார்த்துட்டு போகிறோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வழிமுறைகள் உள்ளது. ஓகே சார், நான் வேத ஜோதிடம் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டேன். அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்குமே இது ரொம்ப புரிஞ்சிருக்கும் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே.